ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் வெரைட்டி. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல வேக வச்ச 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. கையால் மேஷ் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம், நான் துருவி போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பன்னீர் சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்து அதையும் துருவி போட்டிருக்கேன். சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா, மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் சீஸ் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சீஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் போடுங்க, இல்லைனா தேவையில்லை. பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக. இதில் நான் சாட் மசாலாவோட ஸ்பைசினஸே போதும், காரத்துக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மொத்தமாக பிசைஞ்சிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப், அதாவது உங்களுக்கு ரவுண்டுனா ஓகே, பால் மாதிரினா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாவே போதும். ஆல்ரெடி இருக்க ஐட்டம் எல்லாமே பாயில்டு தான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்தாச்சு. இது செவந்தோடனே நம்ம திருப்பி போட்டு கரெக்டான ஒரு நிறம் வந்தோடனே இது பண்ண வேண்டியதான். இதில் நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா மிளகாத்தூள் அது மாதிரி போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈவினிங் பசங்க வர்றதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு கூட சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் உடம்புக்கு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவங்க கூட சாப்பிட்றா இருந்தால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அது நமக்கு நல்லா சவந்துருச்சு. மைதா மாவு நம்ம எதுக்காக போடுறோன்னா அந்த பைண்டிங்காக தான் போடுறோம். கொஞ்சம் உங்களுக்கு உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவு கூட போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பொட்டேட்டோவில் ஒரு ஸ்நாக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.